வணக்கம் சார். வணக்கம் சமரன். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் 2024 தமிழ்நாட்டில் வந்து திமுக 40க்கு 40, அங்கே மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி வந்திருக்காரு. இந்த தேர்தல் முடிவுகளை உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? திமுக 40 ஆல்மோஸ்ட் வந்துருவாங்கன்னு தான் நான் நினச்சேன். 35 ப்ளஸ் அதில் விருதுநகர் ஒரு ஃபைட் இருக்கும், ஒரு தருமபுரி ஒரு ஃபைட் இருக்கும், கோயம்புத்தூர் ஒரு ஃபைட்டு வரலாம், ஏசி சண்முகம் அவருடைய வெள்ளூர் ஒரு ஃபைட்டு வரலாம், இப்படி ராமநாதபுரம், தேனி, இப்படி சில தொகுதிகளில் ஃபைட்டு வரலாம். அந்த ஃபைட்டு வரக்கூடிய தொகுதிகளும் திமுக அணிக்கு வந்து தோல்வின்னு சொல்ல முடியாது. 1-2 திமுக அணியை விட்டு போகலான்னு நாம் கருதணும். ஆனால் அன்றைக்குள்ள ரிசல்ட் வந்து 40 அவங்க வந்துட்டாங்க. விருதுநகரை பொறுத்தளவில் ரீகவுண்டிங்காக தேமுதிகவினர் விஜயபிரபாகரன், அதில் சிவகங்கையில் சிதம்பரம், தென் கண்ணப்பன், அதில் ஏதோ நடந்த மாதிரி சில முறைகேடுகள் நடந்திருக்கலாங்கிற அடிப்படையில் தேமுதிகவினர் ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு. எனிவே அஸ்ஸாம் டேட் 40க்கு 40 அவங்க ஜெயித்ததாட்டு அவங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையம். ஸோ இது நாம் தமிழ்நாட்டில் நமக்கு இது ஒன்றும் பெரிய அதிசயமோ ஆச்சரியமோ இல்லை. ஆனால் அகில இந்திய அளவில் மோடிக்கு தனி மெஜாரிட்டி வரும்னு எதிர்பார்த்தோம். யூபியில் ஒரு 30 சீட்டு, யூபியில் முன்னோட கூடுதலாக வரும்னு தான் நாம் எதிர்பார்த்தோம். 30 சீட்டு வந்து குறைஞ்சி போச்சு. காரணம், நெகட்டிவ் ஓட்ஸுங்கிறத விட மக்கள் இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக தான் ஓட்டு போடுறாங்க. பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸுங்கிற அமைப்பை நாம் நடத்திட்டு இருக்கிறது அந்த நெகட்டிவாக யாரும் ஓட்டு போடக்கூடாதுங்கிற ஒரு தன்மையை மக்கள் மத்தியில் விளக்குறதுக்கும் அவங்கள தெளிவுபடுத்துறதுக்கும் நடத்திட்டுருக்குறோம். அது தானாகவே மக்கள் மத்தியில் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் எழுச்சியால் உருவாகிட்டுருக்குது. அடுத்தபடியாக பாஜக மேற்கு வங்காளத்திலும் முன்னோட அதிக சீட்டு வரும்னு எதிர்பார்த்தோம். அதுவும் நம்ம எதிர்பார்ப்புக்கு மாறாதான் இருந்திருக்குது. ஆனால் ஆந்திரா, ஒரிசா வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். அந்த வாய்ப்பு பாஜகவுக்கு வந்ததுனால பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அவங்க தேமுதிகவை வந்து பாஜக அணிக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டே வேறு மாதிரி இருந்திருக்கும். அதிமுக 15% வாக்கை தாண்டி இருக்காது. இந்த அணி என்டிஏ வந்து 2வது இடம்னு முடிவாயிருக்கும். அன்றைக்குள்ள காலகட்டத்தில் தேமுதிகவுக்கு மெரிட்ட எடப்பாடி பழனிசாமி, ஒரு கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன் அவர். ஏன்னா அது ஒற்றை தலைமை, அது அவராக முடிவெடுத்துக்கலாங்கிற லெவலில் அவர் வந்து அந்த முடிவெடுத்து 5 எம்பி தொகுதிகளை கொடுத்து தேமுதிகவை தன் கூட்டணியில் கொண்டு வந்தார். அதே வேளையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 3 எம்பி சீட்டை கொடுத்து தமாகவை தங்கள் கூட்டணியில் கொண்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அரசியல் அரங்கத்தில் 15% போக வேண்டிய ஒரு 20.4% வாக்கை எடுத்தாருன்னா முழுக்க அது தேமுதிக கூட்டணியும் கேப்டன் விஜயகாந்தோட சிம்பதியும் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாரோட பிரச்சாரமும் தான் காரணம். நான் இதை இப்போ சொல்லலை, தேர்தல் முடிஞ்ச பிறகு ரெட்ராஸ்பெக்டிவாக சொல்லலை. தேர்தலுக்கு முன்னே அந்த அணியில் பிரச்சாரத்துக்கு பலமாக இருக்கிறது பிரேமலதா அம்மையார் அவர்கள் தான். அவங்கள ஜெயலலிதாவை கொடுத்த இம்பார்ட்டன்ஸை அதிமுக வேட்பாளர்கள் கொடுக்குறாங்கிறத எங்கள் டீமில் உள்ள களத்தில் உள்ள எல்லா நண்பர்களும் சொன்னாங்க. நாங்களும் அதை தேர்தலுக்கு முன்னே அதை பதிவு பண்ணியிருக்கிறோம். முடிஞ்ச பிறகு நாங்கள் பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இப்போது எங்களோட பார்வையில் தேமுதிக எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்னு நாங்கள் பார்க்குறது, தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது தனித்து போட்டியிட்டு 2009ஆம் ஆண்டு எடுத்த ஓட்டு, அவங்க எடுத்த மேக்சிமம் ஓட்டு 10% ஓட்டு 2009ஆம் ஆண்டு எடுத்தாங்க. அதில் வட சென்னையில் வந்து 10% வாக்கு எடுத்தாங்க. வட சென்னையில் 10% வாக்கெடுத்த தேமுதிக கூட்டணியும் கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதியும் தான் அதிமுக 17.5% வாக்கெடுத்து வட சென்னையில் அவங்களுக்கு டெபாசிட்டு காப்பாற்றப்பட காரணம் தேமுதிக கூட்டணி தான். அதுபோல் ஸ்ரீபெரும்புதூரில் தேமுதிக 10% வாக்கு கேப்டன் தலைமைக்கு எடுத்தாங்க. இன்றைக்கி கேப்டன் தலைமைக்கு எடுத்த அதே வாக்கு கேப்டன் மேலோட சிம்பதியில் கிடைச்சதுனால தான் 18.8% வாக்கெடுத்து அதிமுக டெபாசிட் வாங்கியிருக்கு. கிருஷ்ணகிரியில் 13% வாக்கு தேமுதிக எடுத்திருந்தாங்க. கேப்டன் மீது உள்ள சிம்பதியால் அந்த வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனனால தான் 25% வாக்கு எடுத்து அதிமுக அங்கே டெபாசிட் எடுத்தாங்க. தருமபுரியில் 13.3% வாக்கு அப்போவே கேப்டன் எடுத்திருந்தார். ஒரு எம்ஜிஆருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கேப்டனுக்கு கொடுத்து தான் 2014ஆம் ஆண்டு
அன்புமணி வெற்றி பெற்றார். அவர் பெருந்தன்மையாட்டு அதை ஒப்பும் கொண்டாருங்கிறத நம்ம கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒப்பும் கொண்டார் என்பதை வீடியோக்கள் மூலமாக நான் பார்க்கலாம். அந்த அன்புமணியின் பெருந்தன்மைக்கு என்னுடைய பாராட்டுக்களை மனப்பூர்வமாக நான் தெரிவிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த தேமுதிக வாக்கு தான் 23.5% வாக்கு எடுத்து தருமபுரியில் அதிமுக டெபாசிட் வாங்க காரணம். இந்த தேமுதிக வாக்கு கை கொடுக்காவிட்டால் தருமபுரி போன்ற போலரைசேஷன் உள்ள இடங்களில் ரொம்ப மோசமாக போயிருக்கும். அதுபோல் கள்ளக்குறிச்சியில் 15.5% வாக்கு தேமுதிக, அதிக வாக்கு உள்ள இடத்துல அதிமுக அவங்களோட ஹையஸ்ட் 40% வாக்கை கள்ளக்குறிச்சியில் தான் எடுத்திருக்கிறாங்க. சேலத்தில் 13.4% வாக்கு. சேலத்தில் எடப்பாடிக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. தேமுதிகவின் பங்களிப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. வன்னியர் வாக்குகள் கூட கொஞ்சம் 10.5 கொடுத்தாருங்கிறதுக்காக எடப்பாடி தலைமைக்கே போயிருக்குது. ஸோ இதெல்லாம் சார்ந்து சேலத்தில் 38% வாக்குகளை பெற்றிருக்காங்க. இது போல் நாமக்கல், ஈரோடில் வந்து கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை கொங்கு வேளாளர்கள் வாக்கில் ஊடுருவி மேலே எழும்பி வரும்போது ஈரோடில் தேமுதிக கான்ட்ரிபியூட் பண்ண வாக்கு தான் 30% வாக்கை ஈரோட்டில் எடுக்கிறது காரணமாக இருந்தது. என்னோட கணிப்புப்படி விஜயகாந்த் மேலோட சிம்பதியால் ஒரு 6 to 7% வாக்குகள் அதிமுக அணிக்கு வந்து தேமுதிகவால் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் பிரச்சாரத்தால் கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு தான் நான் கணக்கிடுறேன். ஏன்னா இந்த இதை வந்து நாம் ஒவ்வொரு மைக்ரோவாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த உண்மை நிலவரங்கள் ரொம்ப தெளிவாக தெரியுது. என்கிட்ட இந்த ரிப்போர்ட்லேயே தெளிவாக நாங்கள் எடுத்திருக்கோம். எங்கள் அனலிஸ்டிக் டீம் இதை எடுத்து கொடுத்துருக்காங்க. ரிஷி, பிரசாந்த், ஜெயந்தன், நம்ம நண்பர்கள்லாம் இந்த இப்போ கொடுத்துருக்காங்க. டெய்லி பத்திரிகையில் உள்ள நண்பர்களும் இதில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதில் நாம் குறிப்பாக பார்க்குற ஒரு இது என்னென்னா, திருச்செந்தூர் பார்லிமெண்ட்டை நான் ஒரு பார்வையாக இதில் நான் பார்க்குறேன். திருச்செந்தூர் பார்லிமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பார்லிமெண்ட்டில் உள்ள திருச்செந்தூர் செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12% வாக்குகள் தான் வந்து அதிமுக எடுத்திருக்குது. ஆனால் அதே அதிமுக விளாத்திகுளம் செக்மெண்ட்டில் வந்து 21% வாக்கு எடுத்திருக்குது. 9% வாக்கு எடுத்திருக்குது. கேப்டன் ஜாதி மதம் கடந்த ஒரு தலைவர். ஆனால் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் மத்தியில் கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு செல்வாக்கு இருந்துங்கிறது மறைக்கவோ முடியாத ஒரு உண்மை தான். நாம் போன்றவர்கள் அவர் அப்படி பார்க்கல. என்றாலும் பொதுத்தள தலைவர், எல்லா தமிழக மக்களால் நேசிக்கப்பட்டவர். குறிப்பாக விளாத்திக்குளம் போன்ற பகுதியிலலாம் கேப்டன் பிறந்த நாளுக்கு பெருமாள் கோயிலில் வந்து 12 மணிக்கே மணி அடித்து 12 மணி 1 நிமிஷம் ஆகும்போதே மணி அடித்து அவருக்கு பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய வழக்கம் பல கிராமங்கள்லையும் இருக்குது. எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த பகுதியில் உள்ள நண்பர் கிருஷ்ணகாந்தன் யாதவெல்லாம் அதை தான் சொல்லுவார். விஜயகாந்த் பிறந்தநாளுக்கு கோயிலில், பெருமாள் கோயிலில் திறந்து 12 மணிக்கு அவங்க அதை பிறந்தநாளுக்கு பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த விளாத்திக்குளம் போன்ற பகுதியில் இன்றைக்கி வந்து அதிமுக 21% வாக்கு அந்த செக்மெண்ட்டில் எடுத்திருக்குதுன்னா, திருச்செந்தூர் செக்மெண்ட்டில் 12 தான் எடுத்திருக்குதுன்னு சொன்னால் தெளிவாக தேமுதிகவோட கான்ட்ரிபியூஷன் வெளிப்படையாகவே தெரியுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தவிர்த்து திருநெல்வேலி தொகுதியில் 8% தான் அதிமுக. அங்கே தேமுதிகவுக்குன்னு பெரிய செல்வாக்கு இல்லாத ஒரு பகுதி. ஸோ தேமுதிக செல்வாக்கு தான் 8% திருநெல்வேலி எடுக்கும்போது தூத்துக்குடியில் 15% போகுதுன்னா, அதுவும் இந்த ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டி, விளாத்திக்குளத்தில் உள்ள தேமுதிக செல்வாக்கு தான் காரணம். தேமுதிக அன்னைக்கு தமிழ் மண்ணில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவாயிட்டாங்க. இது வந்து நான் பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு போட்டி இருந்தது. நீயா நானாங்கிற போட்டி இருந்தது. கேப்டன் அரசியல் களத்துக்குள்ளே வரும்போது நான் இதை பழையதை கிளறி அவங்களுக்குள்ள விரோதத்தை கொண்டு வரது என் நோக்கம் இல்லை. அன்புமணி ராமதாஸே கேப்டன் மறைவுக்கு பிறகு தர்மபுரியில் ஜெயிக்கிறதுக்கு கேப்டனுக்கு செல்வாக்கு காரணங்கிறத அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அவங்களுக்குள்ள ஒரு நட்புறவு வரணுன்னு தான் என்னோட எண்ணம். அது நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஆனால் அரசியல் களத்துக்குள்ளே கேப்டன் எப்படி உள்ளே வந்தாருன்னா, அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் 2004 தோத்தம் பிறகு அவர் தோத்த இடத்துக்குள்ளே இருந்து பாமகவை முருகதாஸ் இல்லை முருகதாஸ் திருமணம் தான் அதில் கலந்துக்கிட்டு முருகதாஸ் கேட்டார், விஜயகாந்த் தமிழன்னா நாங்கள் என்ன தமிழன் இல்லையா, ஒரிசாவில் இருந்தால் நாங்கள் இருந்து வந்தோன்னு கேப்டனுக்காக அந்த கல்யாண விழாவில் கேட்டார். அந்த விழாவில் கேப்டன் 40க்கு 40 திமுக பாமக அணி ஜெயித்த சூழ்நிலையில் அவர் வந்து புலக்கொட வழியாக வந்து வளமான லாகாக்களை எடுத்துக்கிட்டாங்கன்னு ரஜினிகாந்த் தோத்த இடத்துல யாருக்கிட்ட ரஜினிகாந்த் தோத்தாரோ அந்த பாமகவை எதிர்த்து அவர் போர் புரிய வந்தார். அதற்கு பிறகு
ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிறதுக்கும் வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன் ஆள் இருக்கக்கூடாதுன்னு கேட்டார். பாபா படப்பட்டி விவகாரத்தை வந்து நீங்கள் ஏன் பட்டப்பகலில் வந்து தூக்கலான்னு கேட்டார். சரி, அது மறந்த விஷயங்கள், கடந்த விஷயங்கள். இப்போ நட்பாக இருக்கிறத நம்ம உணர்றோம் என்றால் அதை நாம் பெரிய அளவுக்கு அதை கிளற விரும்பலை. என்றாலும் விருத்தாச்சலத்தில் நின்று தான் அவர் வெற்றி பெற்று வந்தார். அன்னையிலிருந்தே பாமகவோட கிராப் வந்து குறைய ஆரம்பித்தது. ஸோ பாமகவா தேமுதிகவான ஒரு ஃபைட்டு வந்து வட தமிழகத்துக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தது. அதில் கால சூழ்நிலையில் பாமகவோட சூழல் வந்து கொஞ்சம் சற்று மேலே ஏறி போனதும் இவர் அவங்களுக்கு ஆதரவானவர்கள் கேபி முனிசாமி போன்றவர்களெல்லாம் தேமுதிகவை நக்கல் நையாண்டி கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் பார்த்தோம். தேமுதிகவுக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை 2021 சட்டமன்றம் தான். அந்த சூழ்நிலையிலிருந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இன்னைக்கு பிரேமலதா அம்மையார் அவர்கள் பொதுச் செயலாளர் ஆன பிறகு தேமுதிக எழும்பி இருக்குது. இன்னைக்கு தேமுதிகவோட கான்ட்ரிபியூஷன் 6 to 7% ஓட்ஸுங்கிறது தான் தெள்ள தெளிவான ஒரு உண்மையாட்டு வந்து அரசியல் விமர்சகர்கள் பூத் வைஸ் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ஸ் பார்க்கக்கூடியவங்க, பூத் மேப்பிங் பண்ணி பார்க்கக்கூடியவங்க, 2009 தேமுதிக குழுந்த ஓட்டு எந்த பூத்தில் நல்ல ஓட்டு இருந்தோ அந்த பூத்துகளில் இன்னைக்கு அதிமுக ரெட்டையில் வாக்கெடுத்திருக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தெள்ள தெளிவாக தேமுதிக மீண்டும் ஒரு பெரிய சக்தியாட்டு தமிழ் மண்ணில் எழும்பிட்டுங்கிறதான் உண்மை. உண்மையிலே தேமுதிகவோட கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா அதிமுக வந்து தாக்கு பிடிச்சிருக்க முடியாதுங்கிற சூழல் தான். அவங்க பலமே 15% போயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் விழுப்புரத்தில் உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர் போன்ற இடங்களெல்லாம் அதிமுக அதிக வாக்கு எடுக்கிறது காரணம் தேமுதிக அங்கு பலமாக கேப்டன் விஜயகாந்த் களம் கண்ட 2009 இருந்ததும் அந்த வாக்குகள் விஜயகாந்த் மீது உள்ள சிம்பதியில் இவங்களுக்கு விழுந்தது தான் முக்கியமான ஒரு காரணம். மேலும் அந்த அதிமுக அணியில் ஸ்டார் கேம்பெயினராக இருந்தவரும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் என்பதும் நமக்கெல்லாம் தெரிஞ்சது. இது வந்து அரசியலில் ஒரு எதிர்பாராத நிகழ்வு. இது ஒரு அதிசயத்தக்க நிகழ்வுன்னு தான் சொல்லலாம். 2021 பின்னடைவை சந்தித்த தேமுதிகவை 26க்கு ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராட்டு உருவாக்குனதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அம்மையாருடைய சாதுரியம் மிக முக்கியமாக இருக்கிறது. என் போன்றவர்கள் அவரை சந்திக்கும் போது கூட நாம் சொன்னோம், நீங்கள் மோடி பிரதமருங்கிற அணியில் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னோம். எங்கள் கருத்தை நாங்கள் பதிவு பண்ணோம். உங்கள் முடிவை நீங்கள் எடுப்பீங்க, உங்களுக்கு எது நல்லதோ அதை எடுங்க, என்றாலும் மோடி பிரதமர் அணிக்கு நீங்கள் வரணுங்கிற இது மோடி மேலே பற்றுதல் உள்ள ஒரு எண்ணத்தில் நாங்கள் கேட்டோம். ஒரு வேளையில் அப்படி வந்திருப்பாங்கன்னா மோடிக்கு இங்கே இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 5-6 சீட்டு கன்வெர்ட் ஆகிருக்கும். தேமுதிக மட்டும் இங்கே இருந்திருப்பாங்கன்னா மோடிக்கு வந்து ஒரு 5-6 சீட்டு கன்வெர்ட் ஆகிருக்கும். நான் டஃப் ஃபைட்டுன்னு சொன்னேன், எல்லா சீட்டுமே ஜெயித்து வந்திருக்கோம். விருதுநகரும் ஜெயித்திருக்கோம். இது தருமபுரி அன்னைக்கு அன்புமணியை விஜயகாந்த் ஜெயிக்க வச்ச மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் வந்து சௌமியா அன்புமணியை ஜெயிக்க வச்சுருப்பாங்க. பல சீட்டுகள் கிடச்சிருக்கும். எனிவே இந்த அரசியல் களம் 2024 தேமுதிக ஒரு பெரிய சக்தி என்றதை நிரூபிச்சிட்டாங்க. இதன் பலன் 2026 தமிழக அரசியலில் அவங்க தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாட்டு அவங்க 26 வந்து சாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 24 தெளிவாக உருவாயிட்டுங்கிறது தான் நம்மளுடைய ஆணித்தரமான தரவுகளோடு கூடிய கருத்து.